தமிழ் அகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகமயமாக்கலுக்கு அப்புறமா ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இன்னொரு மூலையில் இருக்கிற இன்னொரு நாட்டிலையும் ஒரு பிரச்சனை நடக்கிறது சகஜமாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் பக்கத்து வீட்டு சாட்டக்காரனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த போன காலம் மலையேறி இப்போ சாதாரண ஒரு காய்கறி ஒரு வெண்டராக இருந்தால் கூட உலக நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்ன பிரச்சனை, அந்த பங்களாதேஷுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம இப்போ பேச போகிறோம். தமிழகத்தின் எடிட்டர் வந்திருக்கிறாரு திரு எம் விஜயராகவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மூர்த்தி சார், சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு வெங்காய விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கோயம்புத்தூரில் நடந்தது அந்த இஷ்யூ அப்படின்னு சொன்னால் மும்பை பங்குச்சந்தை வரலும் எதிரொலிக்குது. நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ் இது இப்போ தான் அண்மையில் தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி பொதுமக்கள்லாம் உள்ளார சேர்ந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. வளர்ச்சி ஏற்படும் பார்த்தா கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்? தேர்தல் இப்போ தானே நடந்தது, என்ன பிரச்சனை? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் ரொம்ப சில மாதங்களுக்கு முன்னால் தான் நடந்து முடிஞ்சது. ஒரு பொது தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவங்களுடைய பிரதமராக வங்கதேசத்தில் இருந்துகிட்டு இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது மற்ற நாடுகள் எல்லாமே அவருடைய ஒரு யோகோபித்த ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு அவர் வந்துட்டார் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஏன்னா அந்த ஆட்சி காலத்தில், அவங்க கடந்த ஆட்சி காலத்தில் மக்களினுடைய தனி மனிதனுடைய இந்தியாவை விட அவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டி, தனி மனித வருமானம் இன்னைக்கு பங்களாதேஷ் தான் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்களே, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் திடீர்னு இப்படி ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுதுன்னா அதில் ஒரு 2 விஷயம் அது கடந்த காலங்கள்லேருந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக என்றைக்குமே ஒரு ட்ரிக்கரிங் பாயிண்ட் இருக்கும். அப்போ கடந்த காலத்திலேருந்து எதிர்கட்சிகள் அங்கே பெரிய அளவில் எந்த விஷயங்களுமே செய்ய முடியறதில்ல. இப்போ அவங்க அவாமி லீக் அப்படின்னு அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கிற மாதிரி எல்லா விதமான ஒரு திட்டமும் அவங்களுக்கு அமல்படுத்தப்படுகிறது. அங்கே ஒரு ஒப்பந்ததாரராகட்டும், ஒரு பொது விஷயங்கள் அங்கே வங்கதேசத்தில் அணுகக்கூடிய மக்கள் அல்லது தொழிலதிபர்கள் எல்லாமே அவாமி லீக்கை தவிர எவரும் அணுக முடியல. ஸோ இப்போ இது அவர்களுக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்த விஷயம். இன்னொன்று, அவங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு ட்ரிக்கர் பாயிண்டாக இருந்தது ரிசர்வேஷன். அது நம்ம இப்போ எல்லாருமே பார்த்துருப்போம். 1971 அவங்களுடைய பிரிவினைக்கு, அதாவது அவங்களுடைய சுதந்திர போராட்டமாக அவங்க கருதுகிறாங்க. அவங்களுடைய இன்னைக்கு அவங்களுடைய தேச பந்து, அவர்களுடைய தேச தந்தைன்னு அவங்க அழைக்கக்கூடிய இவங்களுடைய தந்தை முஜிபுர் ரகுமான் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறாரு. எப்பயுமே அந்த டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்கா தான் அவங்களுடைய தலைநகரம். ஆக்சுவலாக டாக்கான்றது அவங்களுடைய நாணயம். வங்க மொழியில் அதற்கு அமௌண்ட்டுன்னு பேர். அந்த தாக்கா யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே விகர்ஸாக இருப்பாங்க. அது 100 ஆண்டுகளுக்கு மேலே வரலாறு இருக்குது. இப்போ அப்படி வந்த அந்த தலைமுறை, அந்த முஜிபுர் ரகுமான் அவர் ஒரு இணை அவாமிக்கினுடைய ஒரு தோற்றுவிப்பதற்கு முக்கிய காரணமாக கோஃபவுண்டராக அவர் இருந்தார். இந்த தலைமுறையில் அன்னைக்கு ஒரு போராட்ட காலங்கள்லாம் இருக்கும்பொழுது அவங்களெல்லாம் சிறைச்சாலையில் இருந்தாங்க. அந்த வாரிசுதாரர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அன்றைக்கு சொல்லப்பட்டது. அது நியாயம். இன்னைக்கு இவங்க ஒரு 3வது முறையாக வென்று வந்துடும்போது இந்த தேர்தல் அமைப்பையே அவங்க சந்தேகப்படுறாங்க. கடந்த 2 முறையாக அவங்க எலெக்ட் ஆன முறையே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நாங்கள் தேர்தலில் பல இடங்களில் எதிர்கட்சியை நிற்க விடலை. இப்போது கலிதாஜியாக அவங்க எதிர்கட்சியாக இருந்து இப்போ கூட அவங்க வெளியில் விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்க ஒரு காலத்தில் இணைந்து தான் போராடி 1980களில் இவங்க அன்றைக்கு இருந்த சர்வாதிக முறையை ஷேக் ஹசீனாவும் கலிதாஜியாவும் சேர்ந்து தான் வெளியேற்றுறாங்க. அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க மறுபடியும் இவங்க தோற்று, ஷேக் ஹசீனா தோற்று 96ல் இவங்க மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறாங்க. 2001 கலிதாஜி ஆட்சி பிடிக்கும் பொழுது அவங்க கையாண்ட முறை இருக்குது பார்த்தீங்களா. அவங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கிறது, சிறைச்சாலைக்கு செல்ல வைப்பது. இதை மீண்டும் அவங்க 2009 ஷேக் ஹசீனா வரும் பொழுது ஒரு பக்கம் வளர்ச்சி திட்டங்களுக்கு முழுமையாக அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சியான அமைப்புகள் அத்தனையுமே அவங்க முடக்கிறாங்க. இவங்க தற்காலிகமாக பிரதமராக பதவி வைக்கிற யூனுஸ் கூட அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்க அந்த மாணவர்கள் எங்க கொதித்து எழுந்தாங்க? இன்னைக்கு உலகம் தழுவிய மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ அவங்க அரசாங்கத்தை சார்ந்து என்னதான் டெக்ஸ்டைலில் அவங்க மிகப்பெரிய அளவு முன்னேறி இருந்தாலும் அந்த மஸ்லீம் துணின்னு ஒன்று இருக்கும். அது மான்செஸ்டருக்கே சேலஞ்ச் பண்ணுவீங்க. நம்ம ஒரு மோதிரம் இருக்குன்னா அந்த மோதிரம் அளவுக்கு 1 மீட்டர் துணியை மோதிரமாக செஞ்சுருவாங்க.
அந்த அளவுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பெரிய எக்ஸ்போர்ட். நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய பல இண்டஸ்ட்ரி கவுழ்ந்து போனதற்கும் இன்னைக்கு திருப்பூரில் இருக்க பல இண்டஸ்ட்ரி வந்து வங்கதேசத்தோட போய் அங்கே டைரக்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து ஜவுளித்துறையில் மிகப்பெரிய சணல் உற்பத்தியில் மிகப்பெரிய அவங்க சாதனையாளர்கள். அதோட கூடுதலாக வந்து இப்போ நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிலாம் கூட அவங்களுக்கு வந்து நம்ம நாடு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுதுன்னா அங்கே அந்த வரி விகிதம் வந்து ரொம்ப நம்மளை விட அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி. இப்போ யூஎஸ்லனா அவங்க வந்து இந்தியாவாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷ் இருந்தாலும், சைனாவாக இருந்தாலும் சரி, சேம் ரேட்டு தான் அந்த இம்போர்ட் ரேட்டு. பட் பங்களாதேஷ்லேருந்து போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து தனி சலுகைலாம் இருக்கிறதா இல்லை. அது அவங்க ஆரம்பமான கிழக்கிந்திய கம்பெனி அந்த பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அவங்களுக்கு தேவைப்படுகிற பொருட்கள் அப்போது வந்து அது அவங்களுக்கு முதல்ல வரணுன்றதுக்காக சில விஷயங்கள் செய்வாங்க. இது தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் அவங்க வந்து முன்னேறணும், ஒரு ஏழை நாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸுக்கும் சரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் ஒரு டாக்டிஸ். நம்ம இந்த ட்ரிக்கரிங் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அவங்க நிறைய கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது 30% மீண்டும் கொண்டு வராங்க. எப்படின்னா இப்போ அந்த அவங்களுடைய கிரேட் கிராண்ட்சன் அவங்களுடைய சில்ட்ரன்ஸுக்கு கொண்டு வராங்க. அது கொண்டு வரும்பொழுது கொண்டு வரீங்களே, இது என்ன நியாயம்? இது வந்து ரொம்ப பெரிய. ஆனால் அது வந்து சிவில் சர்வீஸ்ல மட்டும்தானே எல்லா வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்புகளை வந்து அந்த மாதிரி இடஒதுக்கீடு அவங்க கொண்டு வரும் பொழுது அவங்களுடைய பேரன்கள் இப்போ இங்கே கூட நம்ம ராணுவத்தினர் முன்னாள் ராணுவத்தினர் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அது ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான். ஆனா அவங்க வந்து ஒரு 30% வந்து அங்க வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அவங்க இன்னைக்கு 40% இளைஞர்களாகவும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களாகவும் அப்படி தரவு வருது. இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இவங்க என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது முழுக்க அவாமி லீக் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு தான் போய் சேர்ற மாதிரி இருக்கு. மெம்பர்ஸா இருந்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருமா? அந்த மாதிரி தான். அதுல வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் உருவாக்குறது, அவங்க எங்க தாத்தாவும் வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்தாருன்னு சொல்றது, இப்போ இந்த மாதிரியான ஒரு அங்க ஒரு மால் பிராக்டிஸ்க்கு இடம் கொடுக்கறது, முற்றிலுமே ஒன்று அவங்க பொழைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் மிலிட்ரியில் சேர்ந்தணும், இல்லைன்னா மிலிட்ரிக்காரங்களோட நீங்கள் வந்து ஒரு உறவு வச்சிருக்கணும், தொடர்பு வச்சிருக்கணும். ஏன்னா மிலிட்ரி அங்கே பிஸ்னஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா மிலிட்ரியினுடைய ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அந்த மாதிரி நீங்கள் அவாமி கட்சியை வந்து கட்சி வந்து அரசாங்க எந்திரமாக மாறுது. அப்போ மற்ற இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது அங்கிருந்து அது டிக்கரிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. மாணவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி இப்போ உடனடியாக அந்த போராட்டம். இப்போ இன்னொரு இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகம் தழுவிய அளவில் ஒரு சர்வாதிகாரம் மேலோங்கும் பொழுது அல்லது ஒரு இராணுவ ஆட்சி மேலோங்கும் போது இராணுவம் வந்து 2 முறைகளை கையாளும். ஒன்று அதுவே ஆட்சியை கவிழ்க்கும், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் கட்டுப்படுத்தாரு. முஷரஃப் தூக்கிட்டு அவங்களே வந்து ஆட்சி அவரே வந்து ஒரு ஜெனரல் அவரே வருவாரு. அவர் விரும்புவர்களை கொண்டு வந்து உட்கார. ஆனா இவங்க வந்து இந்த இடத்துல வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிளர்ச்சி ஏற்படுதா கட்டுப்படுத்த தயாரிக்கிறாங்க. நீங்க போங்க, அவங்க நினைச்சா கட்டுப்படுத்தலாம். ஆமா, அவங்க கண்ட்ரோல் பண்ணல. இது வந்து அவங்களுடைய பிரதமருடைய மாளிகை, அவர்களுடைய வீடு, கட்சி அலுவலகம் இதெல்லாம் சூறையாடப்படுவது, வன்முறை வெடிக்குது, கிளர்ச்சியா மாறுது. அவங்க வந்து வேறு வழி இல்லை, பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால அவங்க வெளியேறாங்க. கடந்த தேர்தலின் போது கூட அவங்களுடைய தேர்தல் நடந்துட்டு இருந்த பொழுது கூட வங்கதேசத்துல நிறைய எதிர்கட்சிகள், பத்திரிகையாளர்கள் எல்லாமே நீங்கள் இந்தியாவில் இருந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும், இந்தியா வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுறத அப்படின்றத அவங்க விரும்புறது இல்லை. அதே மாதிரி கலிதாஜியா ஓப்பனாகவே பல அவங்களுடைய கட்சி இதெல்லாம் அவங்க தேர்தலையும் பங்கு பெறல. இப்போ கடைசியாக வந்து இந்தியாவில் வந்து அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க, இங்கேருந்து வேறு நாட்டுக்கு போகிறதா பிளான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கண்ட்ரி உருவானதே நம்ம வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்திரா காந்தி பீரியடில் இவங்க தொல்லை தாங்க முடியல. அதாவது அது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஆகிட்டு, வெஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானாக மாறிடுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷாக வந்து பிரிட்டிஷ்காரங்க பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு சண்டை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்டு வார் 2 சைடில் இருந்துகிட்டே இருந்தது. இவங்க தொல்லை தாங்க முடியல, அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டுக்கு வந்து தனியாக பிரித்து அதை தனி நாடாக்கி இது பண்ணிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் வந்து தனியாக போயிடுச்சு. அப்போலேருந்தே ஒரு உறவு இருந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த பங்களாதேஷுக்கு நமக்குமான உறவு என்ன? இதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போது ஒரு முஸ்லீம்கள் எல்லாமே ஒரு பக்கமாக சேர்ந்த மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள் வந்து பிரித்து கொடுத்துட்டு போனாலும், நீங்கள் இவங்களுடைய உணர்வுபூர்வமான போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது சுதந்திர ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கு சுதந்திர போராட்டத்திற்கு பல்வேறு இடங்களில் சின்ன சின்ன கிளர்ச்சிகள் தோன்றினாலும், பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றினாலும் மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது பிரிட்டிஷாருக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த இந்த வங்கதேசம் தான். இப்போ இவங்களே வந்து அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதுக்குறாங்க. இப்போ அங்கே வரக்கூடிய அந்த கிளர்ச்சியினுடைய தீவிரம் தன்மை தாங்காம
அன்னைக்கு இந்தியாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக பிரிட்டிஷில் இருந்தது கல்கட்டா தான். இவங்களுக்கு மிக நெருக்கமான ரொம்ப குறைவான ஒரு தூரத்தில் இருந்து இந்த கிளர்ச்சியினுடைய தாக்கம் தாங்காமல் வங்கப்பிரிவினைன்னு ஒன்று நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி 1905 அவங்க ஃபர்ஸ்ட் அதை டிவைட் பண்ணுறாங்க, வந்து பிரித்து கொடுக்குறாங்க. பிரித்து கொடுக்கும் பொழுது இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்திய சுதந்திர போராட்டத்தை குறித்து எழுதிட்டு இருக்குவீங்க தாதாபாய் நவ்ரோஜி மாதிரி ஆட்டோக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது வந்து ஒரு துக்க தினமாக அவங்க அனுசரிக்கிறாங்க. அக்டோபர் 20, 1905 வந்து இது ஒரு கருப்பு நாள் துக்க தினம் அப்படின்னு அவங்க அனுசரிக்கிறாங்க. இந்த வங்கத்தை பிரித்து கொடுத்தது அப்படின்றத கர்சன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் ஒரு பிரித்து கொடுக்குறாரு. இந்த ஒரு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அந்த பிரிட்டிஷாரை நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம பழி தீர்க்கிறதுன்னு தெரியாதனால தான் சுதேசி இயக்கம்னே ஒன்று தொடங்குது. அந்த இந்திய பொருட்களை மட்டும் நாம் பயன்படுத்தணும் அப்படின்ற சுதேசி இயக்கமே வங்கப்பிரிவினையினுடைய தொடர்ச்சியின் காரணமாக தான் ஆரம்பித்து அது ரொம்ப தீவிரமாகுது. இது ரொம்ப ஒரு கொழுந்து விட்டு இது எரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானில் முஸ்லீம் லீக்கில் ABCDZ நிறைய அப்படின்னு முஸ்லீம் லீக்கில் பல பிரிவுகள் இருக்குது. அது தொடங்குறதே அங்கே தான் தொடங்குறாங்க, வங்கத்தில் தான் தொடங்குறாங்க. வங்கத்தில் தான் அதனுடைய முஸ்லீம் ஆகா கான் வந்து அங்கே தான் அவரு வந்து அந்த தாக்கா யூனிவர்சிட்டியினுடைய அவரும் ஒரு ஃபவுண்டராக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதற்கு அடுத்த வருடம் 1906 வந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் தான் அதெல்லாம் போய் பாகிஸ்தான் முஸ்லீமுக்கு எல்லாம் ஆகுது. இப்போ இந்த மாதிரி அவர்கள் தீவிரத்தின் காரணமாக அங்கே அந்த பிரிவுக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப ரொம்ப விகர்ஸாக இருக்காங்க. இந்த இதை அவங்க இன்னும் என்ன உணர்றாங்கன்னா, பல பேர் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுவதாக சில செய்திகள்லாம் வருது, டெம்பிள்லாம் தாக்கப்படுது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார் வந்து இந்து முஸ்லீம் சேர்ந்து போராடுறாங்கன்னு சொல்லி பிரித்து வச்சாங்க. அது ரொம்ப ஒற்றுமையாக இருந்து போராடி அங்கே முஸ்லீம் தலைவர்களும் இந்திய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து 1911 மீண்டும் வந்து வங்காளம் வந்து நம்மளோட இணைக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்திய வரைபடத்தில் சென்ட்ராக ஒரு பாட்டு தான் இருக்கும். இவங்க கூட இன்னைக்கு ஷேக் ஹசீனா கிளம்பி ஃபர்ஸ்ட் திரிபுராவில் போய் அங்கே தான் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் டெல்லி வந்து அப்புறம் தான் லண்டன் போனாங்க. ரொம்ப நெருக்கமாக திரிபுரா இருக்கும், நீங்கள் மேலே அஸ்ஸாம் இருக்கும். இந்த பக்கம் வந்து அப்போ வந்து இதற்கு இதில் வந்து ஒடிசாவினுடைய சில பகுதிகள்லாம் வந்து வங்கத்தோடு சேர்ந்து வரும். நம்ம சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தது கூட வங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சட்டாக்குன்னு ஒரு பிரதேசம், அது வந்து இன்றைக்கு வந்து அது ஒரிசாவினுடைய எல்லை பகுதி தான். அன்னைக்கு வந்து அது வங்க பிரசிடென்சி. இப்போ கூட நிறைய பேர் அங்கே பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டு இந்தியன்ஸ் நாங்கள் வந்து பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து ஐடென்டிட்டி மாற்றிட்டுலாம் நிறைய பேர் இருக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்திரா காந்தியினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அது வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிக்கப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எந்த வகையிலும் அவர்கள் இந்திய மண்ணை தொடாமல் இந்திய கடல் பிரதேசத்தை தொடாமல் அவங்க வந்து உள்ள போகவே முடியாது. அப்படி ஃப்ளைட்டில் இதை காரணமாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வரது போகிறது மாதிரி இருந்தால் நான் ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணணும்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ரூல் அண்ட் டிவைடு மாதிரி தான் இவங்களும் வந்து இந்திரா காந்தி பண்ணி தான் அதை நிறுத்தினாங்க. இதில் ரெண்டு முக்கிய காரணம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கு இருக்கிற இப்போ பிரிட்டிஷார் பிரித்து கொடுக்கும்போது மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு பிரித்தாங்க. இன்னைக்கு மேற்கு வங்கமாக தான் இருக்குது. நம்மளுடைய இவங்க மம்தா பானர்ஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய இதே மேற்கு வங்கம் தான். அங்கே வந்து அது பக்கத்தில் இருக்கிறவுடைய கிழக்கு வங்கமாக அது பிரிக்கப்படுது. அப்படி அது கிழக்கு வங்கமாக இருக்கிற பொழுது அங்கும் வந்து எங்களுக்கு தனிநாடு கோரிக்கைன்னு தொடக்கத்தில் அவங்களுக்கு வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய தாய்மொழி பெங்கால். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான் அவங்களுக்கும் நேஷனல் ஆந்தம் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நம்மளுடைய தேசிய விலங்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்க அதை படிச்சு பாருங்க, அது பெங்கால் டைகர் தான். ஆமா, இந்த ராயல் பெங்கால் டைகர். அவங்களுக்கும் பெங்கால் டைகர் தான். இது மாதிரியான சில ஒற்றுமைகள் இருக்கு. ரெண்டு கண்ட்ரிக்கும் ரவீந்திரநாத் தாகூர் தான் நேஷனல் ஆந்தம் எல்லாம் எழுதி தராரு. இப்போ ரெண்டு பெரிய பிரச்சனைகள் அங்கேயும் ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட் ஆகுது. என்னன்னா அவங்க வந்து ஒரு மாற்றாந்தாய் குழந்தையோ அங்க பாகிஸ்தான் ஹெட் குவார்டர்ஸ் வந்து இன்றைய இஸ்லாமாபாத் வந்து இவங்களை வந்து ஒரு இந்த டாக்காவை வந்து ரொம்ப குறைவா அவங்க நடத்துறாங்க அங்க அடிக்கடி. ஏன்னா இது வந்து கங்கையினுடைய கழிமுக தொடர், பிரம்மபுத்திராவினுடைய கழிமுக தொடர், அதுதான் அவங்களுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி விவசாயத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு இல்லையா. அங்கே 1971 வந்து பெரிய புயல் ஏற்படுது. அதில் ஒரு 30,000 மக்கள் வந்து மடிந்து போயிடுறாங்க. அதற்கு முறையான பணம் அவங்க கொடுக்கறதே இல்லை. இவங்க கையேந்தி பல முறை போராட்டங்கள்லாம் நடக்குது. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து அவங்க வந்து உருது பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் லாங்குவேஜ் பெங்கால ரெண்டாவது மொழியாக கூட அங்கீகரிக்க தவறுறாங்க. இந்த உணர்ச்சிக்கு அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துறாங்க.
எப்படி 1905 ஒரு போராட்டம், 1947 ஒரு போராட்டம், இதுக்கப்புறம் 1971 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மொழி தொடர்பான ஏற்பட்ட போராட்டம் தான் அவங்க. இதில் வந்து இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நேரடியாக ஒரு அந்நிய நாட்டினுடைய ஒரு இல்லை ஈடுபட முடியாது. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி பாகினின்னு சொல்லி ஒரு மாணவர் படை இருக்குது. அந்த மாணவர், ஏன்னா அப்பயே இராணுவம் காக்குது இல்லைங்களா அங்கே ஆட்சியாளர்களில், சொந்த நாட்டின் மீது பாகிஸ்தான் அந்த இஸ்லாமாபாத் படைகள் வந்து இந்த மக்கள் மீது மிகப்பெரிய ஏவி வன்முறைகளை ஏற்படுது. அப்போ முக்தி பாகினின்னு சொல்லி அந்த டாக்கா யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ ஒரு இளைஞர் படையை ஏற்படுத்துகிறாங்க. அந்த இளைஞர் படைக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஆயுதமும் நம்ம இராணுவமும் உறுதுணை புரியும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் பின்வாங்குது. வேறு வழியே இல்லாமல் 1600 கிலோமீட்டரில் ஒரு நிலப்பகுதி டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு இதை நம்ம காண்டினெண்ட்டை நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்க கைவிடுறாங்க. இப்போ அண்மையில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க. இப்போ இதில் இந்தியாவோட பங்கு என்ன இருக்குது? இப்போ இதில் என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகளோட சதி இதில் எதாவது இருக்கா, சைனா ஏதாவது தூண்டி விடுதா, இல்லை அமெரிக்கா ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அப்ரோச் இதில் எப்படி இருக்குது, அந்த உள்நாட்டில் நிலவரம் எப்படி இருக்குது? அதான் நீங்கள் இப்போது கரெக்டாக டைரெக்டான ஒரு பாயிண்ட்டை கேட்டிங்க. அதாவது சைனா இதுக்கு பின்னாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுதான் உண்மைன்னு தோணுது. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது, ஏன்னா இதற்கு முன்னால் இலங்கையிலையும் அவங்களுடைய ஒரு இது, ஏன்னா நம்ம பேச்சை கேட்டுட்டு தான் இருந்தாங்க, மாலத்தீவு நம்ம பேச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, நேபாள் நம்ம பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் அவங்களுடைய பொருளாதாரம் எப்பொழுதெல்லாம் சரிகிற பொழுது அவங்க வருது. இப்போ பாகிஸ்தானுக்கே இப்போ பேரை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லலை, என்னென்னா பாகிஸ்தானுக்கே பின்னால் வந்து சைனா தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போது ஷேக் ஹசீனாவுடைய கட்சியை எதிர்த்து, அவாமி லீக்கை எதிர்த்து அவங்க பாகிஸ்தான் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கலிதாஜியனுடைய இது எதிர்கொள்ளவே இல்லை. அங்கே வந்து ஜமாத்தி இஸ்லாமிக் அப்படின்னு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டி என்னன்னா இந்த பிரிவினை நடந்ததே தப்பு, நாம வந்து பாகிஸ்தானோட தான் இருக்கணும் அப்படின்ற பாலிசி மெயின்டைன் பண்றாங்க. ஓல்டு ஹிஸ்டரி. ஆமா, அவங்க இன்னுமே வந்து பாகிஸ்தானுடைய பின்புலத்துல தான் அவங்க இயங்குறாங்க. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து பணம் வந்ததுக்கான ப்ரூஃப்லாம் இல்லை. ஆங்கில நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து சைனாவுடைய கம்பெனில இருந்து ஃபண்டிங் பண்றத அவங்க ப்ரூஃபா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜமாத்தி இஸ்லாமிக்ன்ற பார்ட்டி வந்து முழுக்க அவங்க தான் இப்போ இந்த போராட்டங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறது, கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, மாணவர்களுக்கு பெரிய அளவில் அவங்க தான் வந்து பின்னால் இருந்து ஃபண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து பாகிஸ்தான் ஆதரவு கட்சி அப்படின்ற போதும், அதற்கு சைனாவிலிருந்து நிதி வருதுன்ற போதும் நிச்சயமாக அந்நிய சக்தியினுடைய ஒரு கை அதில் இருக்குதுன்றது மட்டும் இல்லாமல், அவங்க முதல் கோரிக்கை சைனா எங்கே தலையிடுதோ முதல் கோரிக்கை என்னென்னா, அது இது நேபாள் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், மாலத்தீவு ஆகட்டும், முதல்ல நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கணும். நம்ம முதல்ல சார்க் நாடுகள் அப்படின்றதுல கூட்டமைப்புக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்தோடையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒத்துழைச்சி தான் போகிறோம். இப்போ இதில் வந்து இப்போ அண்மையில் இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அங்கே வந்து முகமது யூனுஸ், முன்னாள் நோபல் பிரைஸ் அவரை வந்து தற்காலிகமாக பிரதமராக ஆக்கியிருக்காங்க. இது ஒரு டெவலப்மெண்ட். சரி, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா வந்து அங்கே உள்ள நீதிபதி, தலைமை நீதிபதி ராஜினாமா பண்ணுறாரு. இது ஏன் நடக்கணும்? இது எதனால் நடக்குது? இப்போ இதுதான் நம்மளுடைய அந்நிய சக்தியினுடைய மிகப்பெரிய கைங்கரியம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா முதல்ல மாணவர்கள் வந்து அங்கே இருக்கிற இப்போ மாளிகை, பிரதமருடைய மாளிகை, வீடு, கட்சி, இது மாதிரி போகிறவங்க நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க. அவர் உபதுல் ஹாசன் சொல்லி அவர் வந்து உடனே ரிசைன் பண்ணுறாரு. அதாவது என்னன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்க உயிர் தப்பிக்கணும்னா என்னன்னா பதவி விட்டு விலகுவதை தவிர ஒரு வழி இல்லை. இங்கே வந்து இராணுவம் வந்து எங்கள் கையில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இராணுவம் தான் ஒரு இடைக்கால ஒரு மக்களாட்சியை கொண்டு வந்து நிறுத்துது. ஏன்னா இன்னைக்கு வந்து இராணுவம் வந்து கையில் எடுத்துக்கிட்ட பொழுது, தன் மக்கள் மீது ஏதாவது பிரயோகம் செலுத்தும் பொழுது, இந்தியா மாதிரியான சில நாடுகள், வலிமைமிக்க நாடுகள், இங்கே கூட சில பேர் சொல்கிறாங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஏற்படணும், ஒருபொழுதும் ஏற்படாது. நம்மளுடைய குடியரசு, நம்மளுடைய ஃபெடரலிசம், நம்மளுடைய செட்டப்ன்றது வேறு. அப்போது இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ப்ரொஃபஸர் முகமது யூனுஸை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துறாங்க. அதற்கு பிறகு இவங்க விரும்பும் ஆட்சியை அவங்க கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இராணுவம் வந்து இதில் பின்னால் இருந்து இயங்குது. அதான் அவங்க ரெண்டு சிஸ்டம் தான். ஒன்று அவங்க டைரெக்டாக என்ட்ரு ஆவாங்க. அவர் முஜிபுர் ரஹ்மானுமே அப்படி தான் 1975 அப்போ அவங்க ஷேக் ஹசீனாலாம் ஐரோப்பில் இருந்தனால தப்பிச்சுக்கிட்டாங்க. அவங்க வீடுகளில் பிறந்து இரவோடு இரவாக அவங்க குடும்பத்துக்கு முழுவதும் இராணுவம் வந்து கொன்று தான்
அங்கே வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து முகமது யூனுஸ் வந்திருக்காரு. அவர் வந்து நோபல் பிரைஸ் வின்னர். ஸ்மால் பேங்கிங் இதில் வந்து எளிமையாக வந்து சின்ன கிராமப்புறங்களில் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற அவர் எடுத்த முயற்சிக்கான பாராட்டாக அது வந்து இருக்குது. அந்த முயற்சியில் பெரிய சக்ஸஸை வாங்கினார், நோபல் பிரைஸ் வாங்கினார். இப்போ அவர் பதவியை ஏற்றிருக்கிறதுனால அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி மறுபடியும் ஏற்பட்டு அந்த நாடு மறுபடியும் ஒரு நல்ல வளர்ச்சி நிலைக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மறுபடியும் தேர்தல் வரும், இல்லை மறுபடியும் அந்த நாட்டில் அந்த கிளர்ச்சி அடங்குறதுக்கோ, இல்லை மறுபடியும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அரசாங்கம் அமையறதுக்கோ ரொம்ப டைம் எடுத்துக்குமா? இல்லை, மிக நிச்சயமாக டைம் எடுத்துக்கும். மிகப்பெரிய பின்னடைவு இது. என்னென்னா அவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய புரட்சியை, இன்னும் சொல்லப்போனால் மான்செஸ்டர் மாதிரியான அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே அல்லது கிழக்கிந்திய கம்பெனி இவங்களுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ண ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி குளோபலைசேஷன் ஆனும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய தொழில் வாய்ப்புகள் இது எல்லாமே இப்போ இங்கேருந்து திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கூட டையிங்லேருந்து பல விதமான தொழிற்சாலைகளுக்கான ஏற்பாடுகள், இயந்திரங்கள் இவங்க வந்து முன் கொண்டு போய் கொடுப்பாங்க, அல்லது தொழில்நுட்பங்களை பகிர்ந்துக்குவாங்க, ஏற்றுமதிகளை அங்கே செய்வாங்க, இங்கே துணிகளை இறக்குமதி செய்வாங்க. இப்படி இருக்கிற இந்த இது வந்து இந்த ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னா எந்த நாடுகளும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படும். அப்போ நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சைனா மாதிரியோ யூரோப்லையோ ரஷ்யன்லேருந்தோ அவங்களுக்கு டெக்ஸ்டைலில் இருந்து அந்த ரா மெட்டீரியல்ஸு யான்னு சொல்லக்கூடிய பல வகையான இதெல்லாம் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் இவங்க நிறைவேற்றாத பொழுது அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் லாஸை கொடுக்கணும், அல்லது இனிமேல் அவங்க ஆர்டர்ஸ் தரமாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். இதை வந்து இந்தியா வந்து நம்ம சுற்றி 4000 கிலோமீட்டர் நம்மளோட அவங்க எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வெகு நிச்சயமாக நாம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அவங்க வந்து இங்கே தஞ்சம் அடைந்த பொழுது அனைத்து கட்சி கூட்டமும் போட்டு நாம் அதை எப்படி கையாளணும், ஈவன் அது காங்கிரஸ் ஆகட்டும், மம்தா பானர்ஜி ஆகட்டும், எல்லாமே இது அரசாங்கத்தினுடைய பாலிசிக்கு நாங்கள் துணை நிற்போம் தான் சொன்னாங்க. பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிர் கருத்துக்களை கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொல்லி அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிஸ்டர் ஜெய்சங்கருக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து விரைவில் இந்த பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறேன். மிக நிச்சயமாக தீரணும். ஏன்னா இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு 8வது அதிக டென்சிட்டி பாப்புலேஷன் வச்சுருக்கிறவங்க, மிகப்பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை தன் வசம் வச்சுருக்கவங்க, தனிநபர் ஜிடிபியில் அது எப்படி ஒரு நாடு வந்து ஒரு வகையில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு கடினமாக ஆளானாலும் கூட அவங்களுடைய வளர்ச்சியை வந்து அந்த நேரத்தில் கூட ரொம்ப உழைப்பாளிகள் தான். அவங்க அவங்களுடைய நாட்டுப்பற்றும் நம்ம இந்திய சுதந்திரத்துக்கு உதவிய ஒரு நாட்டுப்பற்று, அவங்க மொழிப்பற்று எல்லாமே தீவிரமானது, கடுமையான உழைப்பாளிகள். அது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை பிற நாட்டினுடைய ஒரு குறுக்கீடு காரணமாக ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை எந்த நாட்டுக்கும் நல்லதல்ல. வெகு நிச்சயமாக அவங்க அதிலிருந்து மீளணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த நாட்டோட தொழில்துறை ரொம்ப அதை நம்பி இருக்கிறது பிரைமரி இது வந்து மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு வந்து ஜவுளித்துறையாக இருக்குது. அந்த மாதிரி பெர் கேபிட்டா இன்கமும் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு பொது தேர்தல் அண்மையில் தான் வந்து சந்திச்சிருந்துருக்காங்க. மறுபடியும் இப்போ இதனால் பொருளாதார பாதிப்புகள்லேருந்து மீண்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இந்தியாவுக்கு வருமா, இல்லை இந்தியாவில் இது மாதிரி பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை நெகட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த மாதிரி ஒரு பக்கத்து நாட்டோட அண்டை நாட்டோட ஏற்பட்டிருக்க பிரச்சனை இல்லை. இண்டஸ்ட்ரி பொறுத்த மட்டும் இப்போ அந்த நாடு வந்து பல விஷயங்களில் இந்தியாவை விட சில நேரங்களில் வந்து அவர்களுடைய இன்கமிங் கெப்பாசிட்டி அல்லது அவங்களுடைய தொழில் நேர்த்தி அந்த டெக்ஸ்டைலை பொறுத்த மட்டும் கொடுத்த காரணத்தினால தான் பல ஆர்டர்ஸ். இன்னும் சொல்லப்போனால் சைனா எவ்வளோ விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும் அவங்க அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் வந்து அவங்கள விட அதிகப்படியாக செஞ்சிட்ருக்கிறாங்கல்ல. சைனாவே இவங்க ஜவுளித்துறையில் அவங்க விஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் சொல்லுது. அவங்க இன்னும் ஒரு 3 இயர்ஸில் வந்து அந்த மாதிரி. அப்போது இந்த நாட்டினுடைய மக்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் கிடையாது, கூகுள் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த முதல்ல ஏற்பட்ட அந்த ஃபயர் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், இது எங்கே போய் எட்ஜி முடியும்னு அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அவங்க மிக கடுமையாக அவங்கள பாதிக்கும். அப்போது ஒரு அண்டை நாடான அந்த நெய்பர் கண்ட்ரியாக இருக்க இந்தியா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸில் அவங்கள வந்து எடுக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். ஆனால் அந்த நாடு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அது சுற்றி அப்படி தான் போகும். அது நம்மளை விட அதிகமாக சைனாவுக்கு போகும். அது அவங்களுடைய நோக்கமாக என்னன்னு கூட நமக்கு தெரியாது, இன்னும் வருங்காலங்கள் தான் அது சொல்லும். அப்போ இது வந்து இந்த இன்னொரு நாடு பயன்படுத்திக்கிறதுன்றதை விட
அந்த நாடு தன்னுடைய சொந்த நேர்த்தியோ அல்லது தொழிலினுடைய அந்த அஷூரன்ஸை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பை நேச்சராக அது அண்டை நாடுகளுக்கு தான் போகும். இதுலேருந்து அவங்க மிக நிச்சயமாக அது மீளணும். அதுக்கு முதல்ல அவங்க டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரீஸ்டோர் பண்ணணும். என்னையோ வந்து நம்ம அண்டை நாடு, நம்ம ஒரு சகோதர நாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்டோட வளர்ச்சியோ அதோட தோல்வியோ வீழ்ச்சியோ வந்து நம்மளையும் அது கண்டிப்பாக பாதிக்கும். நம்ம ஏதோ நம்ம பக்கத்து நாடு அப்படின்னாலும் நம்ம சார்க் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கண்ட்ரி அது. அதனால் அது வெகு நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு பொருளாதாரத்திலையும் மீளணும். அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு ஒரு சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதுவரை இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிற தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.